ஹல்லேலூயா. இந்த விசுவாசம் நம்ம இருதயத்தில் ஆழமா இருக்கணும். அதாவது பிள்ளைக்கு இந்த காலேப் அக்சால் விஷயத்துக்கே வரும். பிள்ளைக்கு வயசாகுது, எப்படியாவது ஏதாவது ஒரு கல்யாணம், அப்படி காலேப் வந்து செட் பண்ணவே இல்லை லைஃபை. ஜெயிக்கிறவனுக்கு என் பிள்ளை அப்படி, அவ்வளவுதான். அப்போ பிள்ளையுடைய ஃபியூச்சரை குறித்த காலேபுடைய விருப்பம் என்ன அப்படின்னா, என் பிள்ளை லைஃப் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஜெயமா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், அவ்வளவுதான். ஏதோ வயசாச்சுப்பா ஏதோ ஒண்ணு, அப்படி கிடையாது. ஒரு தேவ ஆவியை பெற்ற காலேப், அக்சால், ஆமே, ஏதோ ஒருத்தருக்கு பிள்ளை அப்படி, என் மக அப்படி கிடையாது. ஜெயிக்கிறவனுக்கு. இங்க ராஜாக்கள் எல்லாம் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா தன் பிள்ளைகளை யாருக்கு தான் கொடுப்பாங்க தெரியுமா? சவுலுக்கு வந்து தாவீத மருமக ஆக்குறதுக்கு ஒரு ரீசன் என்ன தெரியுமா? அவன் ஜெயித்தவன், ஜெயிக்கிறவன். அப்ப பிள்ளையுடைய ஃபியூச்சரை தகப்பன் எப்படி செட் பண்றாரு, எப்படி டிசைட் பண்றாரு அப்படின்னா, அதுக்கு மேல என்ன எழுதப்பட்டிருக்கணும் தெரியுமா? ஜெயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அதன் அர்த்தம் என்ன? என் வாழ்க்கைய எனக்கு ஒரு தகப்பன் தீர்மானித்திருக்கிறார். அதுல தோல்வி என்று இருக்காது, அதுல ஜெயம் என்று தான் இருக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்து இந்த ரெண்டு பேருடைய உறவுல இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்லயே இன்னொன்னு சொல்ல வரும். தகப்பனை குறித்து நான் ரெண்டாவது சொல்றேன், அக்சால குறித்தும் சொல்லணும். அக்சால் லைஃப்ல இப்படி ஒரு தீர்மானத்தை எடுத்து காலேப் நடப்பிக்கிறதுக்கு இன்னொரு முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா, லைஃபை வந்து டிசைட் பண்ற அந்த ஃபுல் ரைட்ஸை அக்சால் யார்கிட்ட கொடுத்திருந்தா அப்படின்னா, அப்பாட்ட கொடுத்திருந்தா. ஆமே, அப்பா எனக்கு ஒருத்தனை பிடிச்சிருக்கு அப்படி வரல. உங்கள்கிட்ட இதில் எப்படி சொல்லணும்னு தெரியல. ஒரு ரவுண்டு போயிட்டு வருமா, ஒரு டீ குடிக்க போமா, நீங்க தான் அம்மா கிட்ட எப்படியாவது பேசி எதுக்கு என்னையும் வெளியே தள்ளதுக்கா, இப்படி வரல. ஆமே, அப்பா டிசைட் பண்றார், வாழ்க்கையை தகப்பன் தீர்மானிக்கிறார். ஆமேன். ஒரு உலக தகப்பன், காலேபு வேறாவின்னு சொன்னாலும் ஒரு உலக தகப்பன் தானே. ஒரு உலக தகப்பன் தன் மகளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் போது, ஆமே, என் மகள் லைஃப் எப்படிதான் இருக்கணும் தெரியுமா? தோல்வியா இருக்கக்கூடாது, ஜெயமா இருக்கும். பரலோக தகப்பனை பாருங்க. ஆமே, இங்கே காலேப் அக்சாலை யாருக்கு கொடுக்கிற அப்படின்னா, அவன் கீரியாத் செப்பேரை ஜெயிக்கிறான் தெரியுமா? ஜெயிக்கிற ஒத்தினியலுக்கு கொடுக்கிறான். பிதாவாகிய தேவன் நம்மளை யார்கிட்ட கொடுத்திருக்கிறார் தெரியுமா? மரணத்தை, பாவத்தை, பாதாளத்தை, உலகத்தை, பிசாசை ஜெயித்த நல்ல கைகளை சட்டி ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். ருசித்தவங்க மட்டும் ஜெயித்தவர் கையில நான் கொடுக்கிறேன். அதனாலதான் பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தூக்கி எடுத்து கண்மலை மேல நிறுத்தி, அந்த கண்மலைக்கு ஒரு பெயர் உண்டு, அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. ஜெயித்தவர் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறேன். இனி என்ன கவலை? எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவே, யார் மீதும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவே, எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. அப்பா, அதனாலதான் ரோமர் 8 இருக்கிறது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தருளினவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என் வாழ்க்கையை யார் தீர்மானித்திருக்கிறார்? என் கர்த்தர். என் வாழ்க்கை அவர் எப்படி, அவர். அதனாலதான் ஆமென், என்னை குறித்து அவருடைய திட்டம். என் திட்டமாசைகள் சிறியதன, உன் திட்டம் கண்டவுடன்
புரிந்து கொண்டே. கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் சித்தமாசைகள் க்ளோரி உம் திட்டம் கண்டவுடன் ஓ தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி பார்த்தேன். தற்கால தேவைக்காய் உம்மை நோக்கி நம்பிக்கையோடு தலைமுறை தாங்கும் திட்டம் தந்தீரே. தலைமுறை தாங்கும் நான் கண்ட மேன்மை, நான் கண்ட மேன்மைகள் எல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் நீர் ஈந்தும் தயவு. உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகள் எல்லாம் அப்பா தீர்மானிக்கட்டும். நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். எனவேதான் சீஷர்களை பார்த்து இயேசு சொல்வார், என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், எதை உடுப்போம், நீ கவலைப்படாத. நீ காகத்தை பாரு, லீலி புஷ்பங்களை பாரு, அவைகளை எல்லாம் யார் பிழை போட்டுகிறார் தெரியுமா? உங்க அப்பாண்டார். உங்க அப்பா. ஆமே, நீங்க எவ்வளவு விசேஷித்தவங்க. நீ எது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய நீதியை தேடு. உங்களுக்கு இன்னது தேவை என்று அறிந்து, அந்த வசனத்தை கரெக்டா பார்க்கணும். ஆமே, உனக்கு அவர் என்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்ற மாட்டார், தேவையெல்லாம் சந்திப்பார். ஆமே, நம்முடைய ஜெபம் நிறைய கேட்கப்படாததுக்கு காரணம், எது கேட்கப்படலன்னு உண்மையிலே பார்த்தா நிறைய ஆசை. ஆமே, அல்லேலூயா. ஆசையெல்லாம் நிறைவேற்று, ஆசை சித்தத்துக்கு உட்பட்டதா இருந்தா நிறைவேற்றுவார். நம்ம சில நேரத்தில் கொஞ்சம் அட்வான்ஸா கொஞ்சம் முந்தி இருப்போம். ஆனா பாருங்க, இப்போ யாக்கோபு மேல ஆசீர்வாதம் வரணும். ஆமே, அது தேவனுடைய தீர்மானம். வயிற்றில் இருக்கும் போதே தேவனுடைய தீர்மானம். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். ஆனா நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்ட மாதிரி என்ன பண்ணுவோம், முந்திருவோம். ரெபேக்காள் ஒரு தப்பான ட்ராக்கை யூஸ் பண்ணுவாங்க, அப்பாவை ஏமாத்தி. அப்படி ஆண்டவர் செய்ய மாட்டார். அப்படி வந்துரும். ஆனா வர வேண்டிய நேரம் வரும். கர்த்தர் வேதம் சொல்லுகிறது, அங்கே அவனை ஆசீர்வதித்தார். அப்பதான் ரியலாவே பிளெஸிங் அவன் மேல என்ன பண்ணு தெரியுமா? கர்த்தர் யாக்கோபுக்கு ஒரு வார்த்தை அனுப்பினார். வயிற்றுல யாக்கோபா இருக்கும் போது அனுப்பினார். அது எப்போ இறங்குச்சு தெரியுமா? இஸ்ரவேல் மேல் இறங்குச்சு. அவருக்குன்னு ஒரு டைம் வச்சிருக்கிறார். அவருக்குன்னு அவருடைய ஒரு செட்டப் இருக்கிறது. நம்ம அதுக்கு முன்னாடி முந்தி என்ன எடுத்தாலும் அது எந்த டைம்ல வருமோ அங்கதான் அவனுக்கு அது வெளிப்படும். நம்ம முந்திரும். வேர்டு இருக்கு அப்படி இருந்துச்சுன்னா முந்திரும். ஆனா சுத்தி பார்த்தா கடைசியில் இதான நடந்திருக்கு அப்படி வருவோம். இல்ல, ஆண்டவர் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அதனாலதான் அவரை நம்பணும். ஆண்டவர் மேல அவ்வளோ எனக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், நல்ல தகப்பன் இருக்கிறார். அல்லேலூயா. இங்க பாருங்கள், ஆண்டவர் ஆயத்தம் பண்ணது. மீன் எங்க கிடைக்கும் தெரியுமா? கடல்ல கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்கும்? கரையில கிடைக்கும். அப்பம் எங்க கிடைக்காது? கடல்ல கிடைக்காது. மீன் எங்க கிடைக்காது? கரையிலனா பிடிச்சிட்டு அப்படி கிடைக்குமே தவிர. ஆமே. அப்ப பாருங்க, இயேசு கிட்ட வந்த போது என்னெல்லாம் இருக்கு தெரியுமா? மீனும் இருக்கு, அப்பம் இருக்கு, கடல்ல உள்ளதும் இருக்குது, கரையில உள்ளதும் இருக்கிறது. ஆமே. நான் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்றேன். அவர்கிட்ட ஆவிக்குரிய நன்மைகளும் உண்டு, பூமிக்குரிய நன்மைகளும் உண்டு. யோசேப்பை யாக்கோபு பிளஸ் பண்ணும்போது எப்படி பிளஸ் பண்ணுவார்னா, ஆதியாகமம் 49:25 அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்ப எல்லா விதத்திலும் அதான் நான் ஆரம்பத்தில் சொன்ன வார்த்தை. ஒவ்வொரு நன்மைக்காக ஓடுறோம், ஒவ்வொரு ஸ்டாப்ல அதை வச்சிருக்கிறார். நீங்க கர்த்தரை முன்னிறுத்தி
இயேசுவை முன்னிறுத்தி விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை மட்டும் நோக்கி நீங்க ஓட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, ஹல்லேலூயா, நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டுலாம் வெளியே போகும்போது வழியில நிறுத்தி பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுப்போமே. ஆண்டவர் சில இடத்துல வண்டி பிரேக் போடுவார், போட்டு இது எடுத்துக்கோ, ரைட், ஓகேவா, போ. ஆமென். ஆண்டவர் வைத்திருக்கிறாருங்க. நீங்க உங்க வாழ்க்கையை திரும்பி பாருங்க. உங்க ஓட்டத்துல ஒவ்வொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி தானே உங்க வாழ்க்கையில உங்க ஸ்கூல் படிப்பை முடித்து அடுத்த லெவலுக்கு போக வைத்தா. ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கான வேலை ஆர்டர் உங்க கையில கிடைக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்க திருமணத்தை கர்த்தர் நடத்தி தந்தார். சில பாக்குறீங்க, அந்த இடத்துல நான் சொன்னேன் பிரேக் போடாதீங்க, அவர் ஸ்டாப் பண்ணிட்டார், என்ன பண்ண. ஆமென். இன்னொரு இடத்துல ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு புத்திர பாக்கியத்தை, இப்படி உங்க லைஃபை நீங்க திரும்பி பார்க்கும் போது ஆண்டவர் எவ்வளவு அதிசயமாய் கிருபையாய் நடத்தினார். இந்த தேவன் எதுவரை நடத்துவார் தெரியுமா? உங்களை முதியோர் இல்லத்துல சேர்க்கிறது வரை இல்ல, மரண பரியந்தம் கர்த்தர் இருக்கிறார், அப்பா இருக்கிறார், நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கிறார். சத்தமா அப்பான்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இப்படி கூட்டத்தோட சொன்னா மட்டும் போதாது, தனியா இருந்து சொல்லணும், எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார். எனக்கு இங்கே சீஷர்கள்ட்ட ஆண்டவர் வந்து நிற்கிறார். ஆமே, ஆண்டு பிள்ளைகளே அப்படிங்கிறார். ஏன்னா அப்பதான் இவங்க பேச்சு கொடுப்பாங்க. இல்லைன்னா எப்படி பேசணும்னு தெரியாம பேதுரு கடல்ல குதித்தான். அவ்வளவு கடல்ல சாடி இருப்பான். எப்படி இல்லை, அவர் வந்து இலக்குவாக்குறார் பாருங்க. நான் தான் லைனை கிளியர் பண்ணணும், ஏன் தப்பு, ஆனா அவர் வந்து கிளியர் பண்றார். எவ்வளவு நல்ல ஆண்டவர். அதான் பாடினோமே, எப்ராஹிமே உன்னை எப்படி கைவிடுவே, இஸ்ரவேலே. ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க ஒழுங்கா படிக்க மாட்டாங்க, ஸ்கூல்ல சொல்லுவாங்க இந்த வாட்டி எக்ஸாம் எழுத விட மாட்டோம். உடனே பேரண்ட்ஸ் வந்து கெஞ்சுவாங்க, பார்த்துருக்கீங்களா? ஆமே. அதாவது அவங்க என்ன கணக்கில் சொல்றாங்கன்னா, இவன் எழுதுனா எப்படி என்ன ஆயிடுவான் தெரியுமா, ஃபெயில் ஆயிடுவான்னு சொல்லிட்டு இவனுக்கு பாடம் எடுத்தவங்க சொல்றாங்க இவன் இந்த வாட்டி எழுத விடல. பேரண்ட்ஸ் கெஞ்சுவாங்க, பேரண்ட்ஸ் நம்புறாங்க இவன் பாஸ் ஆயிடுவான். ஆமென், பாஸ் ஆயிடுவான். என்ன நம்பிக்கை? இவன் படிக்கிறத அவங்க ஒரு நாளும் பார்த்தது கிடையாது. ஆனா அதான் அன்பு இருக்குல்ல, சகலத்தையும் நம்பும். அவன் லைஃப்ல ஒரு காரியம் முடக்கப்படுறத ஒரு பெற்றோர் வந்து விரும்பல. பரலோக தகப்பன், நமக்கு ஒரு அப்பா இருக்கிறார். என் வாழ்க்கையில என்னென்ன நடக்கணுமோ, என் வாழ்க்கையில என்னென்ன நன்மைகள் நான் பெற்றுக்கொள்ளணுமோ அதற்கான ரூட்டை போட்டுதான் கர்த்தர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார்.